இப்ப ப்ரௌஸ் ஆகுதுப்பா. ஓகே, வருது மாலை. ஹாய் பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல நாங்க பார்த்த ஒர்க்கை திருப்பி ஒரு முறை பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு போவோம். ஓகே ஷார். மாலை. ஒவ்வொன்றா ஓதுங்க பாபம். ஆ ந த ந த ஆஹா ஆஹா நீட்டு இல்லாதே. ந த ந த ந த அல்ல. தேண்டா கீழ் நோக்கி சவுண்ட் போறது. இத தடிப்பமான எழுத்து நான் சொல்லி தந்திக்க வேணா. ஆ, ஓ, தடிப்பமான எழுத்து என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் வேணா. அப்போ ந துவா. நீங்க தேண்டு செல்லத்தை வானத்தை நோக்கி தடிப்பா சொன்னா சரி. ந துவா. ந த ந துவா. ந த ந த தா தா அல்ல. துவா. நேரடியாக வானத்தை நோக்கி தூக்கணும். ந துவா. ந தோ ந துவா. ந தோ சரி போதுங்க. ந தோ ந த ந துவா. ந துவா. ந த ந த ரெண்டாவது. ந க வ க வ க. இழுக்க வேணாம், நீட்ட வேணாம். க ம், வ. க வ. க வ க வ குட். மூணாவது. மூணாவது த ஹத்தா தா தா தான்னு வரக்கூடாது. துவா. தடிப்பம் வானத்தை நோக்கி போகணும் பாருங்க. நாங்க தடிப்பமான எழுத்துக்கள் என்று சொல்ல நேரம் அதை ரெண்டு வகையில உச்சரிக்கலாம். இப்படியும் உச்சரிக்கலாம். தா தா தா. இத இப்படியும் உச்சரிக்கலாம். துவா என்றும் உச்சரிக்கலாம். நேரடியாக வானத்தை நோக்கி தூக்குறது. இது அப்படி அல்ல. ஒரு அளவு சாமானியமான ஒரு அளவுக்கு தூக்குறது. ஆனா அந்த மெத்தட்ல ஓத இயலாது. இப்படி ஒரு உச்சரிப்பு உண்டு. நான் குர்ஆன்ல காண முடியாது. ஒன்று வல்லினமான எழுத்துக்காக நேரடியாக தூக்குறதாய்க்கும், அல்லது கீழ் நோக்கி நாங்க உச்சரிக்கிறதா தான் நிக்கணும். ஆ சரியா? இப்போ ந என்கிறது இந்த சைட்ல உள்ள எழுத்து ந. தாண்டு சொன்னா எங்க போதும்? இங்க வரும். உச்சரிக்கப்பட முடியாத வகைகள் போகுது. அது எப்படி வரணும்? துவா. ந துவா என்று வரணும். நீ விளங்கி கொள்ளணும் இந்த விஷயத்தை. மூணாவதுலையும் ஓகே. ஹ என்று உச்சரிக்க நேரம் சும்மா ஹ என்கிறது கீழ் நோக்கி சரிவாக போறது. ஆனா இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது துவா என்று நேரடியாக வானத்தை நோக்கி உச்சரிக்கப்படக்கூடியதாக வரும். ஹ துவா என்று வரும். ஹத்தா ஓகே. ம். ஆ உண்டா ஒன்றும் பாவம். ந ந த ந த தா துவா. ந ஸ ந த ந த இன்னும் வரணும். க வ க வ மூணாவது. ஹ த ஹத்தா ஹா என்று உச்சரிக்கிறது பிழையே. ஹாண்டா அது தடிப்பமே. ஹ ஹ. த தா அல்ல. தா அல்ல. தா அல்ல. துவா. ஹ துவா. ஹ துவா. ஹ த ஹத்தா திருப்பி போதுங்க. ஹ த ஹத்தா ஹ துவா. ஹ துவா. ஹ த ஹத்தா தா தாண்டு வரக்கூடாது. தா என்கிறது பிழை. தா அல்ல. துவா. 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 நேரடியாக வானத்தை நோக்கி தூக்குவோம். துவா. ஹ த ஹ த ஹத்தா ஹ த ஹத்தா அந்த தா என்று இழுக்கிறது அல்ல. ஹ துவா. ஹ துவா. மிச்சமே இழுக்காம எடுக்கணும். ஹ துவா. ஹ துவா. ஹ த ஹத்தா நாலாவது. ஃப அ ஃப அ இல்ல. ஃப ஆ.
ف ஆ آ ف آ த ஆ அண்டா பெல ஏண்டா ஏன் ஆ வானத்தை நோக்கி பேத்திடும் ஆ அல்லது ஆ பணியணும். ف آ ف آ அதே நேரம் அண்டா அலிஃப் ஃப அ ஃப அ அது அலிஃப் என்ன ف தொண்டையினுடைய خ நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன். போன கிளாஸ் சொல்லி தந்தேன் எப்படி أو தொண்டையினுடைய பகுதியில் இருக்கிற நாவினுடைய இறுதி பகுதியை தூக்கணும். ஆ ஃப ஆ ஃப ஆ ف آ ف ف آ ف ஃப آ ஆ ஃப ஆ ف آ ف آ இல்ல ஆ ف خ ف خ ஹ இல்ல ஆ ஆ ف آ آ ف آ ஃப அல்ல ஃப ஆ ف آ آ ف آ இல்ல ஃப ஃப ஆ ஃப ஃப ஆ வித்தியாசம் விளங்குதா? مولي இந்த ஐன ஐன்னு சொல்லுங்க பாப்போம். ஐன் غين غين அல்ல ஐன். عين இப்ப ஐன்னு சொல்ற போகல நாக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். ஐன் நாக்கு என்ன செய்யுது? నాకు మేలే వారు عين ஐன் வருதா? عين எங்க வருது నాకు நாக்குல? మేలోకి عين అనే సౌండ్ మేలోకి తానే వరదు عين ஹைன் அல்ல ஹைன் ஐன் ஐன் அல்ல ஆ அது ஆ அது மேல் நோக்கி போறது பெல சவுண்ட் மேல் நோக்கி போக இயலாது. அலிஃபுக்கும் ஐனுக்கும் கீழ் நோக்கி தான் போகணும். ஐன் ஆ عين ரெண்டு மேலுக்கு போறது பெல சரியா? சவுண்ட் عين சவுண்ட் மேல் நோக்கி ஓகே போறதெல்லாம் இங்க முக்கியம். அது பெல சவுண்ட் மேல் நோக்கி போறதே பெல. சவுண்டுங்கிறது சரிவாகத்தான் வரும். நாவினுடைய செயற்பாடு எப்படி இது? நாவு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? அ அ நாக்கு அசைக்காம சொல்லி பாருங்க பாப்போம். ஐன் அ அ நாக்கு அசைக்காம சொல்லி பாருங்க ஐன். عين இப்ப நாக்கு அசைச்சு சொல்லுங்க பாருங்க. عين நாக்கு அசையணும் சவுண்ட் கீழ் நோக்கி போகணும். நீங்க ஆயின் ஆ மேலுக்கு சவுண்ட் போகுது. அது பெல عين عين பாத்தீங்களா பாத்தீங்களா? அலிஃபில் இருந்து தான் ஐனை உருவாக்கணும். நல்லா விளங்கிக்கணும். ஏட சவுண்ட் இதன் அலிஃப் அ اه அந்த ஏட உச்சரிப்புல இருந்துதான் நாங்க ஐனை உச்சரிக்க வேண்டும். ரெண்டுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். சின்ன வித்தியாசம் என்ன? நாவினுடைய முன்பகுதி அல்ல. நீங்க முன்னுக்கு தான் தூக்குறீங்க. நான் அப்படி தொண்டை எப்படி கீழே அந்த பகுதி அல்ல. நீங்க இங்கனைக்கு ஆண் ஆண்டு நாக்க தூக்கினா வேலை வேலை இல்லை. நாவின் இறுதி பகுதி எங்க اه இருக்குது? பின்னிக்கு தொண்டையோட இருக்குது. அப்ப தொண்டையோடு வர பகுதியில தான் என்ன செய்யணும்னாக்க தூக்கணும். اوكي ஆயின் ஆய ஆயின் என்று அங்கதான் தூக்கணும். اه اه இந்த இடம் اه சும்மா اه இருக்கும். இந்த இடத்த நாங்க சும்மா வச்சுக்கொண்டா சரி. ஆய ஆய اه சொன்னா எல்லாம் முன்னு தான் நிக்கு. எல்லாம் அங்கதான் விலங்க செல்லது. اه اه எல்லாம் முன்னுக்கு தான் நிக்குது. அ அ சொல்ல போக்குள்ள உங்களோட கழுத்து பகுதியில கையை வச்சு பாருங்க என்ன சரி அசைவு தூக்கம் அழுத்தம் என்ன சரிக்கான்னு பாருங்க ஒன்று மிக்காது. அ அ எல்லாம் என்ன நடக்குது? எல்லாம் முன்னுக்கு தான் நடக்குது. தொண்டையோட பகுதியில் அழுத்தம் வரணும். அந்த டைம் தொண்டை கை வச்சு பாருங்க. ஆண்டா அவங்கள கையை ஃபோர்ஸா முன்னுக்கு தள்ளும். ஆ اه 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 என்ன اه اه உங்களுக்கு நான் ஐன உச்சரிக்கிற தரவா வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தேனா யூடியூப்ல தரலனா? தரல மோளே தரல. அப்போ நாங்கள் இன்ஷால்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களோட ஐனுடைய உச்சரிப்பை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஐனை எப்படி உச்சரிக்கலாம், சவுண்ட் எப்படி வரணும், எந்த அமைப்பில் கேட்டகரியில் அந்த சவுண்ட் வரும்ங்கிறதெல்லாம் ஒரு சின்ன யூடியூப்ல வீடியோ ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வரும் இன்ஷால்லா. நீங்கள் அதை பார்க்கணும். சரியா? ஒரு ஓகே ஒரு டூ ஓகே மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சின்ன கோல் வர ஆஃபீஸ்லேருந்து சின்ன கோல் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஐந்தாவது. ந ம ந ம ஓகே இப்போ உங்களோட பிரச்சனை இருக்குது ஐன் மட்டும் தானா? ஐண்ட வீடியோ இன்ஷால்லா உங்களுக்கு ஓகே வரும்.
இதுல ஐனையும் ஃபர்ஸ்ட் இந்த வல்லினமான எழுத்துக்களை உச்சரிக்கிறதுலயும் உங்களோட குழப்பம் கொண்டிருக்குது. நீங்க கட்டாயம் வீடியோ பார்க்கணும். உதாரணத்துக்கு மூணாவது நான் திருப்பியும் சொல்றேன், கட்டாயம் நீங்க வீடியோ பார்த்தா தான் அந்த சவுண்ட் எடுத்துக்கொள்வீங்க. இப்போ மூணாவதுல பாருங்க, சவுண்ட் எப்படி வரணும்? ஆ. மூணாவது சொல்லுங்க பாப்போம். ஹ தா ஹத்தா. தா தாண்டு கேட்டா கொப்பிய தா பேனைய தாண்டு அந்த தா தான் வரும். அதல்ல தா. தாண்டு செல்ல நேரம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்கட கண்ணங்க இழிக்குது, ரெண்டு கண்ண பகுதி இழிக்கிற, ஓ ரெண்டு கண்ண பகுதி இழிக்கிற. அந்த ரெண்டு கண்ண பகுதிகளும் என்ன செய்யணும்? குவியலாக மாறணும். உதாரணத்துக்கு நாங்க வாய்க்க ஃபுல்லா தண்ணி எடுத்தோம் என்றால், தண்ணியை கொட்டாம வாய்க்க ஃபுல்லா தண்ணி எடுத்தோம் என்றால் என்ன நடக்கும்? ஓ எங்கட கண்ண பகுதியில் ரெண்டும் விரிஞ்சு வீங்கி போய்க்கும். சரி. ஓ ஓ விரிஞ்சி தானே வரும். அந்த அந்த விரிவு விரிவுக்கு எங்கட வாய் விரியணும். ம். அந்த எழுத்தை உச்சரிக்கிற டைம் ஃபெஸ்ட்டுக்கு விரியறல்ல, எழுத்தை உச்சரிக்கிற டைமுக்கு அப்படியான ஒரு விரிவல் உண்டு, விரியணும். பா பா தா ஹ தா. பா பா ஹ பா தா பா தா. நீட்டக்கூடாது. ஃபெஸ்ட்டுக்கு நீ நீட்டி பழகிறது பிரச்சனை இல்லை. காலப்போக்கில் அந்த நீட்டுதல் இல்லாம போகணும். ஓகே ஷூர். ஹ பா ஹ பா. எப்படி? ஹ ஹ தா ஹத்தா ஹ பா. ஹத்தா. திருப்பி வருங்க. ஹ பா ஹ பா. ஹ தா ஹத்தா. தான் தான் வருது. தா அண்டு வரக்கூடாது. தாண்டு சென்னது நான் சென்னதான் இதே மாதிரி தான். இப்படி போறதான் உச்சரிப்பு சவுண்ட். தா. இதை மாத்தணும் எப்படி? துவா துவா. நேரடியாக மாத்தணும். துவா ஹ தா துவா ஹ துவா. ஹ தா ஹத்தா. வெரி குட். ஹ துவா ஹ துவா. திருப்பி போதுங்க. ஹ தா ஹத்தா. ம். ஹ தா துவா ஹத்தா. துவா துவா ஹ துவா ஹ துவா. ஹ தா ஹத்தா. அந்த தாங்கிறது ஹ பெல. தாங்கிறது இல்ல. பெல. தா அல்லது துவா 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 ஹ துவா ஹ ஹ துவா. ஹ தா ஹத்தா. நாலாவது ஹ தா ஃப அ ஃப அ. அந்த மாறணும். ட்ரை பண்ணணும், பிரச்சனை இல்லை. அஞ்சாவது வாங்க. ஓகே. ந ம ந ம. ந இழுக்க வேணாம், பில. ந அல்ல, ந ம நம. ந ம ந ம. திருப்பி வந்துங்க. ந ம ந ம. ந ம நம. ந ம ந ம. ந ம ந ம. குட். ரெண்டாவது பாப்போம். க வ க வ. க க அல்ல, பணிங்க. கெ வ கெவ. க வ க வ. க வ க வ. ஓகே, க ஐந்தாவது. வ ந ம ந ம. ஓகே, மூணாவது. ஹ தா ஹத்தா. அந்த தா தா என்று தான் வருது. அது வரணும் எப்படி? துவா 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 ஹ தா தா துவா. இப்ப தா. இப்ப நீ அந்த மாஷா அல்லாஹ் அந்த வருது வருது. ஹ தா ஹத்தா. திருப்பி ஹ தாக்குடுது. தா. இங்க தனியா உச்சரிக்கிறது போலயே தான் மொத்தமா சேர்த்து உச்சரிக்கிறதுலயும் வரணும். ஹ துவா ஹ துவா. ஹ தா ஹத்தா. ஹா ஹ மாட்டக்கூடாது. ஹா தா. அல்லது ஹா அல்ல, ஹ. ஹ ஓ துவா ஹ துவா ஹ ஹ துவா ஹ துவா. ஹ தா ஹத்தா. ம். ஹ தா ஹத்தா. ஹ தா ஹத்தா. குட். முதலாவது.
ந த ந த சரி போதுங்க. ந ந த ந த த அல்ல, ந துவ, ந துவ. ந த ந த ம். ஹை. வீடியோவை கேளுங்கோ. மூணாவது நாலாவது நீங்க பார்க்கணும். உங்களுக்குரிய இந்த விஷயம், அதாவது இந்த ஐன பழகுற விஷயம் தொடர்பா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு இன்ஷால்லா சின்ன யூடியூப் வீடியோ ஒன்று வரும். அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கலாம். ஓகே மௌலவி. ஓ, இது இப்ப நான் பேமெண்ட் இத மாசம் பண்ணல, அது எப்ப பண்ணணுமோ ஹெரியவ. உங்களுக்கு அறிவிப்பாங்க இன்ஷால்லா. உங்களுக்கு மெசேஜ் வரும் எத்தனாம் தேதி வரும்னு சொல்லி. நீ கிளாஸ்ல ஜாயின் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் கூடிய டேட் உங்களுக்கு வரும். ரிமைண்டர் ஆ, ஒன்று வரும். அப்ப நீ இது கட்டினா இப்ப சரி. என்ன இது அடுத்த மாசம் சுட்டி, இப்ப நான் ஆகஸ்ட சுட்டி கேட்டேன். நான் ஆல்ரெடி ஜூனுக்கு ஜூலைக்கு தான் பே பண்ணினது. எனக்கு போகணும்னா இப்போ பண்ணேன் ஒன்லை. அப்போ நீங்க உங்களுக்கு இல்லாட்டி நீங்க பண்ணி விட்டு ரெசிப்ட் அனுப்பினா சரி. நீ டிலே ஆகிற நேரம் குறிப்பிட்ட அந்த டேட்டுக்கு பிந்திர நேரத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. எத்தனாம் தேதி முன்னுக்கு நீ பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியா டேட் தெரியும், அதான் கேட்டு நான் இப்ப பண்ணவா இல்லாட்டி அவங்க அறிவிச்சோன்னு பண்ணவா. அது உங்களோட விருப்பம். நீங்க பண்றா பண்ணி விடலாம். உங்களோட கரைச்சல் முடிஞ்சிடும். இல்லாட்டி இவங்க கரைச்சல் பண்ணதுக்கு போனோம் நீங்க பண்ணுவீங்க எப்படியோ. சில அப்ப பேர் நான் இருக்கிறாங்க. அதை ஆல்ரெடி ஓ, சில பேர் கோயில் எனக்கு இருக்கிறாங்க அவங்க வந்து நானும் மந்த்லி ஸ்டார்ட்ல பார்க்கல. பண்ணி விட்டுருவாங்க. ஓ, அதான் நான் ஆல்ரெடி அதை அவங்களோட ஜூன் ஜூன் ஜூலைக்கு தானே பெஸ்ட்டுக்கு ஓ பேமெண்ட் ஓ பண்ணி ஓ இப்போ ஓ ஆகஸ்ட் ஜூலை. புது மாதம் தானே. ஓ ஓ ஓ. அப்ப நான் இல்ல இன்ஷால்லா இல்ல. எனக்கு அதை அனுப்பினாலே ஓ பீப்பிள்ஸ் நீங்க. பேங்க் அக்கவுண்ட் உண்டு, ஓ அதுக்கு அதே தான் அதே பண்ணவா. தான். உங்களோட அக்கௌண்ட் மாறாது. அதே தான். நீங்க அக்கௌண்ட்டுக்கு ரசீட் அனுப்பி நீங்க ரெசிப்ட் அனுப்பினா சரி. விஷயம் முடிஞ்சு அவ்வளவுதான். நான் அப்ப அதை வாட்ஸ்அப்ல போடுற லிங்க் அதை வாட்ஸ்அப்புக்கே போட்டுடுவார் ரெஷீட்டை. ஓ, வாட்ஸ்அப்புக்கு கட்டாயம் ரசீது போடுங்க கட்டாயம். எவ்வளோ எவ்வளோ மூலம் பே பண்ணணும். உங்களோட பேமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ அறிவிச்சது ஏன்னா நான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் போடவால. நான் நான் முதல்ல 6,000 6,500 டிபாசிட் பண்ணேன் ஆஃபம் இல்லை ஓ, போன மாசம். அது உங்களோட அட்மிஷன் ஃபீஸும் சேர்த்தே இல்லை. ஓ, இப்ப ஓ, இந்த மாசம் பேமெண்ட் எப்படி தெரியும். நான் சில பார்த்துட்டு உங்களை அப்டேட் போடுறேன். பண்ணி அப்ப என்ன மெசேஜ் கொடுங்க, நான் உங்களோட அந்த பார்த்து பே பண்றேன். உங்களோட அந்த பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்களே சீட் ஒன்று அதில் இருக்குமே. நான் பார்க்குறேன். கிளாசிக் அதுல நான் பாக்குறேன். எனக்கு அதுல பெருசா பார்த்து சரி சரி. படல. ம். நான் அதில் பார்த்தா பழைய அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிவிடவா. ஓ, ஓகே ஓகே. அது போட்டு பிரச்சனை இல்லை. ஓகே இன்ஷால்லா மறுற என்ன செவ்வாய்க்கிழமை இதே டைம் போடுங்க மோலை. சரி ஓகே. 5:15. அஞ்சே ஆளுக்கா சரியா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிதாக்கா ஹைர்.